இறைவா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைகள் இந்த மாதம் ஏற்படும். ஆனால் மாதத்தின் முதல் நாளில் இருந்தே ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து, அவருக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது, நீச்சனாக இருக்கிறார். கூடுதலாக சனி செவ்வாயுடைய பார்வையை அடைகிறார். என்ன இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு உன்னத அமைப்பாக ராஜயோகாதிபதியான சனி குருச்சுக்கிர தொடர்புகளில் இருப்பதால் பெரிய அளவில் எதுவுமே கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இதில் என்ன ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யலாம் அதை செய்யலான்றதுக்கு முன்னாடி குழப்பம் உங்களுக்கு வந்துடும். பெரிய கஷ்டப்பட்டு பெரிய அளவில் முயற்சி பண்ணி பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளி தான் ஒரு விஷயத்த நடத்துகிற மாதிரி இருக்குமே தவிர, ஐயா ஒரு இடத்துக்கு போனேன் கேட்டேன் உடனே அது நடந்ததுன்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் மட்டும் இருக்காது. ஏன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷமாகவே 2 வருஷம்னு கூட சொல்லலாம், கோச்சார ரீதியில் எப்போது சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்ததோ அப்போதிருந்தே உங்களுக்கு ஓரளவிற்கு, அதாவது ஜீவனத்தை நடத்துகின்ற அளவுக்காவது, குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவுக்காவது சில வருடங்களுக்கு முன்பு இருந்த சோதனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டு தான் இருக்குது. அது இந்த மாதமும் கண்டிப்பாக நீடிக்கும். 8ஆம் இடத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த செவ்வாய் 9ஆம் இடத்திற்கு மாறுவது மிகப்பெரிய யோகம். அதே போலவே 6ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்புகள் ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் கடன் கேட்டு கிடைக்காதவர்களுக்கு புதிய கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் தூர பயணங்கள், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும், வேலை செய்யணும், இந்த மாதிரியான எண்ணங்களில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துலாத்தினருக்கு கண்டிப்பாக உண்டுங்க. துலாத்தினருக்கு பெரிய சோகங்கள்லாம் இருக்காதுங்க. 10ஆம் இடத்துல உச்ச குருவும் சூரியனும் சேர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன். தலைமை பதவிக்கு, அதாவது நான் ஏற்கனவே மேனேஜராக இருக்கிறேன், எம்டி ஆகணும், சேர்மன் ஆகணும், சிஇஓ ஆகணும், இந்த மாதிரி ஒரு துறையின் உச்சத்தை தொட வேண்டும் என்கின்ற முயற்சியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கேற்றாற் போல அறிமுகங்கள், அதற்கேற்றாற் போல எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு திருமண விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும். சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே சிறு குழந்தைகள்கிட்ட இப்படி குறை இருக்கோ அப்படி குறை இருக்கோ, டாக்டர் அப்படி சொல்லிடுவாரோ அப்படி சொல்லிடுவாரோன்ட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த குழந்தைகளுடைய குறைகள் அகலக்கூடிய, மருத்துவம் பலிக்கக்கூடிய அருமையான நல்ல ஒரு யோக மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். ஆண்களால் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை தர்ம சங்கடங்களும் விலகக்கூடிய நல்ல மாதங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். ஐயா இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஓரளவுக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் முழுசாக நல்லதுகள் எதுவும் நடக்கலையே. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரும்போது கொஞ்சம் நல்ல பலன்கள்னு எல்லா ஜோதிடர்களுமே சொன்னாங்க. ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒளி என்பதை காணவே இல்லையே, பணம் என்பதை காணவே இல்லையே, வாழ்க்கை சுகமாக இல்லையே, இப்படிப்பட்டவங்க ஒரு பக்கம். ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றவங்க ஒரு பக்கம். இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா, போன வருஷம்தாங்க நல்லா இருந்தேன், உண்மையை சொல்லப்போனால் ஒரு 4 காசை கண்ணில் பார்க்க முடிஞ்சது, அல்லது வேலை நல்லா இருந்தது, தொழில் நல்லா இருந்தது, குடும்பம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் என்னமோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரியாக மனிதர்கள் பலதரப்பட்ட விதங்களில் சுகங்களையும் சோகங்களையும் அனுபவிக்கிறார்கள், சிலர் சேர்த்தே அனுபவிக்கிறார்கள். ஆக ஜூலை மாதத்திற்கு அடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது ஒரு நல்ல பலன்களை தருமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தின் மூலமாக தீர்மானிக்கிறோம். குரு இந்த தடவை உச்சமாக இருக்கிறாரு, சனி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாரு, ராகு கேதுக்கள் இன்னும் ஒரு டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் மாறவே மாட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையவே கிடையாது. ஆனால் மாத கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இதை தீர்மானிக்குது. மாத கிரகங்களில் மிக முக்கியமானது சூரியன். சூரியனை வச்சு தான் மாதமே பிறக்குது. தமிழ் மாதம் பிறக்கிறது சூரியனை வச்சு. தமிழ் மாதம் முதல் தேதி அன்றைக்கு சூரியன் ஒரு ராசிக்குள் நுழைவார். அதுதான் அந்த அவர் நுழையிறது தான் ராசியே. இந்த வருஷ தமிழ் மாதத்துடைய முதல் தேதி, கடைசி தேதி அன்றைக்கி அடுத்த ராசிக்கு அவர் போயிடுவார், அடுத்த மாதம் முதல் தேதி அன்றைக்கு. அதே மாதிரி 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது சுக்கிரன், புதன். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது அந்த செவ்வாய். இந்த 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்துத்தான் மாத பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஐயா ஆகஸ்ட் மாதம் ஏதாவது இந்த மாதத்தில் இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன்,
சூரியன் இவைகளில் விசேஷமாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சத்தை அடைவார். சுக்கிரன் நீச்சத்தை அடையக்கூடியது ரிஷப துலாம் லக்னக்கார ராசிக்காரர்களுக்கு லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரி எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான அமைப்புகளை, எண்ணங்களை, சில தடைகளை, தாமதங்களை கொடுத்தே தீரும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் அவர் தான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆக மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே இப்போது இருக்கக்கூடிய ரிஷப வீட்டிலிருந்து சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து புதனுடைய வீட்டிற்கு மிதுன வீட்டிற்கு செவ்வாய் மாறுகிறார். தன்னுடைய ஒரு வீட்டிற்கு 3ஆம் இடத்துலையும் ஒரு வீட்டிற்கு 8ஆம் இடத்துலையும் மாறுகிறார். இந்த அமைப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும், இன்னொரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமைக்கும் மிதுன வீட்டில் செவ்வாயும் கன்னி வீட்டில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரனும் இருப்பார்கள். இதனையடுத்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ நினைக்கிறேன், புதன் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி நிலையிலிருந்து கடகத்திற்கு மாறி குருவோடு சேருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். புதன் சுபத்துவத்தை அடைகிறார். புதன் சுபத்துவத்தை அடைஞ்சாலே புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு கம்ப்யூட்டர்னு சொல்லப்படக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் அல்லது ஜோதிடர்கள், எங்களையும் சேர்த்தான் சொல்லுவேன். புதன் சுபத்துவமான ஜோசியர்கள் கூட வருமானம் வரத்தாங்க செய்யும். ஒரு கிட்டத்தட்ட 1 மாத அளவிற்கு புதனும் குருவும் கடகத்திலேயே சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை புதனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளில் புத்தியை மூளையை வச்சு பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே புதன் சுபத்துவமாக இருக்கிறார். அதனை அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் எப்போவுமே ஒரு மாதத்தில் ஆங்கில மாதத்தில் ஒரு பெயர்ச்சி நடுப்பகுதியில் இருக்கும். தமிழ் மாதத்தை சொல்லிட்டேன், தமிழ் மாதம் ஒரே ராசியில் இருப்பார். இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சிம்ம வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக போவது என்பது அது ஒரு அடுத்த ஒரு மாதாந்திர பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக சூரிய பயிற்சி உண்டு, சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது உண்டு, தன்னுடைய வீட்டிற்கு 3-8 மறையக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருக்கிறார், புதன் கூடுதலான சுபத்துவத்தில் இருக்கிறார். ஆக மாதாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பெரும்பாலும் நன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்தே தாங்க தீரும். வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரங்க, வட்டங்க. வட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். கஷ்டப்படுறவங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும், மறுபடியும் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதாகத்தான் இந்த மாத பலன்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆகவே ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலான ஒரு நல்ல அமைப்புகள் 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும் என்பதுதான் உண்மை.